நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஜெய்ப்பூர் வந்திருக்கோம், ராஜஸ்தான். ரொம்ப நேரமாக நடந்து போயிட்டே இருக்கிறேன், சுற்றி வந்துட்டு இருக்கிறேன். சரியான ஹோட்டலே அமைய சாப்பிட்றதுக்கு எதுவுமே தெரிலங்க. எல்லாம் க்ளோஸ்டாக இருக்குது. இனிமேல் தான் எல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க போல். நீங்கள் ஜெய்ப்பூர் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பஜாரை மிஸ் பண்ணிடாதுங்க. அதுவும் கப்பலில் வந்தீங்க அப்படின்னா அது மஸ்ட் விசிட் பிளேஸுங்க. ஜெய்ப்பூரில் ஃபஸ்ட்டு வந்து மெட்ரோவில் இறங்கி பாடி சோப்பால் ஸ்டேஷனில் இறங்கி ஜவஹர்லால் அப்படின்னு சொல்லி ஒரு ரெட் கலர் பில்டிங் இருக்கும்ல, அங்கே தான் நம்ம போயிட்டுருக்குறோம். இங்கேருந்து இறங்குனதுமே ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். சன்லைட்டே ரொம்ப நல்லாயிருக்கு காலையிலேயே. நம்ம அந்த பக்கம் கிராஸ் ஆகணும். ஸோ இதுதாங்க நான் சொன்ன பில்டிங். மோஸ்ட்லி எல்லோரும் நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்போம் ஜவஹர்லால் அப்படின்ட்டு. ரொம்ப அழகாக இருக்கு. All this time I've been holding on so tight, 'cause all that I do was easy to use. So call my time, but you weren't really mine, just something to do. Thought I never knew. ஸோ கைஸ், நம்ம வரைஞ்சி முடிச்சிட்டோம், கிளம்பலாம் இங்கிருந்து. ஸோ கைஸ், நம்ம வரைஞ்சி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் எங்கேயாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம செக்இன் பண்ணுறதுக்கு வந்து ஹாஸ்டல் பார்த்து போகலாம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஹாஸ்டல். நம்ம வந்து மெட்ரோ எடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம போகணும். மெட்ரோ எடுத்து ஸ்டேஷன் பக்கத்தில் நம்ம ஏறணும் இல்லையா, அங்கே இறங்கி மறுபடியும் அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் நம்ம நடந்து போகணும். ஸோ இப்போ நம்ம ஹோட்டலில் ஒரு நல்ல ஹோட்டல் சாப்பிட்றதுக்கு எதாவது தேடலாம். ஐ திங்க் இது வந்து ஒரு பஜார் மாதிரி இருக்குது, எல்லாம் க்ளோஸ்டாக இருக்குது இப்போ காலையில். எங்கேயாவது பார்க்கலாம். காலையிலே சன்லைட் செம்மையாக அடிக்குது. இன்றைக்கி வெயில் செமத்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமாக நடந்து போயிட்டே இருக்கிறேன், சுற்றி வந்துட்டு இருக்கிறேன். சரியான ஹோட்டலே அமைய சாப்பிட்றதுக்கு எதுவுமே தெரிலங்க. எல்லாம் க்ளோஸ்டாக இருக்குது. இனிமேல் தான் எல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க போல். நானும் ஹோட்டலில் சரி என்ன இருக்குதுன்னு கேட்குறதுக்கு எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் நான் வந்து டிரான்ஸ்லேட்டில் போட்டு பார்த்தேன். ரொம்ப நேரமாக மனப்படம் பண்ணிகிட்டு இருக்கேன், என்னால் மனப்படமே பண்ண முடியல. இது யாச்சல் ரகாகையா
வாங்க, இந்த பக்கம் ஒரு ஹோட்டல் இருந்த மாதிரி இருந்தது, அங்கே போய் கேட்கலாம். A few moments later. இந்த கடையில் ஒரு கச்சோரியும் ஒரு பிரெட் பச்சியும் வாங்கி ஒரு ஸ்வீட் சாஸோடு கொடுத்தாங்க. பிரெட் பச்சி ஓகே, இந்த கச்சோரிக்குள்ளே வந்து ஒரு ஸ்டப் வச்சுருந்தாங்க. ரொம்ப உரப்புங்க, காரம் தாங்க முடியல. வீட்டில் காரம் சாப்பிட்டதே கிடையாது, அவ்வளோ வீட்டில் வைக்கவே மாட்டாங்க காரம். பயங்கர காரமாக இருக்குது. சரி, இப்போ இதுக்கப்புறம் நம்ம நேராக வந்து ஹாஸ்டல் போயிடலாம். ஹாஸ்டலில் வந்து ஏர்லி செக்இன் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைனா வெயிட் பண்ணி நம்ம செக்இன் பண்ணிட்டு ஈவினிங் நம்ம வந்து பஜார் அந்த மாதிரி நம்ம சுற்றி பார்க்கலாம். நம்ம புக் பண்ண ஹாஸ்டல் பக்கத்தில் வந்துட்டாங்க. நான் ஒரு வேளை ஸ்கேமாக இருக்குமோன்னு நினச்சி ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். பட் லொக்கேஷனில் கரெக்டாக இருக்குது. நம்ம செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். வாங்க. நான் இங்கே சோசியல் ஸ்டேயில் தாங்க எங்கள் ஹாஸ்டலில் புக் பண்ணியிருந்தேன், பேக் ஹாஸ்டலில். வாங்க, நான் வந்து என்னோடய டாம் புக் பண்ணியிருந்தேன். டாம் காமிக்கிறேன். இதான் ரிசப்ஷன். சே ஹாய். ஓகே, நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து இங்கே டாம் இருக்குது. இதுதான் நமக்கு நம்ம புக் பண்ணியிருக்க டாம். இல்லை நம்ம திஸ் ஒன், இதுதான் நமக்கு பெட்டு. நமக்கு லாக்கரும் இருக்குது. ஸோ பேக் அங்கே வச்சிட்டேன். Pants. Pantalon.
இப்போ நம்ம வந்து பஜார் வந்திருக்கிறோம். இங்கே பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் சிட்டி ஃபுல்லாகவே வந்து சுற்றி நிறைய பஜார்லாம் இருக்குது. அது ஒவ்வொரு செக்டாரும் வந்து ஒவ்வொரு பஜார், லைக் நேரு பஜார், அப்புறம் வந்து வேறு இன்னும் பாபு பஜார், சம்திங் வேறு நேமில் வந்து அழகழகாக இருக்குது. மோஸ்ட்லி வந்து ட்ரெஸ்ஸஸ்ஸு, பேங்கிள்ஸ் இந்த மாதிரியான ஷாப்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஹேண்ட்பேக் அந்த மாதிரி தான். ஆனால் ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. இந்த ஒரு ஸ்ட்ரீட் மட்டும் இல்லைங்க, இந்த ஒரு செக்டார் ஃபுல்லாகவே வந்து பஜார் மட்டும்தான். நீங்கள் ஜெய்ப்பூர் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பஜாரை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுவும் கப்பலில் வந்தீங்க அப்படின்னா ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸுங்க. நானும் தெரியாமல் வந்துட்டேங்க. ஒன்றுமே இல்லைங்க. ஐ மீன் எனக்கு ஒன்றுமே இல்லை. பஜாரோடைய ஒரு பக்கத்தை மட்டுமே பார்த்துட்டு நான் முடிவு பண்ணிட்டேங்க ஃபுல்லாக ஃபீமேலுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்ட்டு. பட் ஆனால் அப்படி இல்லைங்க, அதோட மறுபக்கம் ஒன்று இருக்குது. அது பட் ஆனால் ரொம்ப தூரம். அங்கேருந்து பிங்க் சிட்டி ரொம்ப தூரம் நடந்து வரணுங்க. எங்கே இங்கே ஃபுல்லாக வந்து பாய்ஸ்க்கு டிஷர்ட்ஸு, பேண்ட்டு, ஷர்ட்ஸு, பிளேசர் எல்லாமே இருக்குது. ஷூஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் பாருங்கள். இது ஃபுல்லாகவே இந்த செக்டார் ஃபுல்லாகவே இருக்குங்க. பஜாருக்கு ஆப்போசிட்டில் அப்படியே ஒரு மியூசியமும், இந்த ஜெய்ப்பூர் மியூசியமும் இருக்குதுங்க. ஜஸ்ட் நம்ம உள்ளே போக போகிறதில்ல, அது சுற்றி வெளியில் லைட்டிங்லாம் ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. ஜஸ்ட் போய் விசிட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இங்கேருந்து ரிட்டர்ன் செஞ்சிடலாம். இப்போ நேராக நம்ம வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ஹாஸ்டல் போயிடலாம். சிட்டியே நல்லா ஒரு பிங்க் கலர் வித் கோல்டன் கலரில் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குங்க. இங்கே ஒரு பாவு வித்து சோளா ஒரு பிளேட் சாப்பிடுவோம். வித்து ஸ்ட்ரீட் மிட்டில் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. செம சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிடலாம்.